பூச்சோங் புத்ரா ஐட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பால் பாதிக்கப்பட்ட கார்டன்யா ரொட்டி தயாரிப்பு முழுமையாக மீண்டிருக்கின்றது. எரிவாயு கையிருப்பு இடையூறின் போது ரொட்டி உற்பத்தி தொடருவதை உறுதி செய்ய ஏதுவாக மின்சாரம் மற்றும் டீசல் உள்ளிட்ட மாற்று எரிபொருள் வளங்களை கார்டன்யா நிறுவனம் பயன்படுத்தியது. இதையடுத்து ஏப்ரல் 6ஆம் தேதி ரொட்டி உற்பத்தி வழக்கு நிலைக்கு திரும்பிவிட்டதாக அறிக்கையொன்றில் அது கூறியது. இதன் மூலம் பல பகுதிகளில் ஏற்பட்ட ரொட்டி கையிருப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டிருப்பதாக கார்டன்யா விளக்கியது. கார்டன்யா ரொட்டிகளைப் போலவே மசிமோ ரொட்டிகளும் புத்ரா ஐட்ஸ் தீ சம்பவத்தால் முன்னதாக பாதிப்பு ஏற்பட்டது. பழுதுபார்ப்பு பணிகளுக்கு வழிவிடுவதற்காக LNG எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டதால் ரொட்டி உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் மசிமோ ரொட்டி உற்பத்தியும் தற்போது வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது. இவ்வேளையில் முதன்மை ரொட்டி உற்பத்தி நிறுவனங்களின் சேவை வழக்கு நிலைக்கு திரும்பினாலும் போக்குவரத்து பிரச்சினை காரணமாக உட்புற பகுதிகளுக்கான சில்லறை ரொட்டி விநியோகம் முழுமையாக வழக்கு நிலைக்கு திரும்ப சற்று காலம் பிடிக்கலாம். மலேசிய மளிகை பொருட்கள் வியாபாரிகள் சங்கங்களின் சம்மேளனம் அவ்வாறு கூறியது.